உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். இப்போ என்னென்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்ன எப்படி பேனர் வச்சாங்களோ, இவங்க அதை விட அதிகமாக பேனர் வச்சு பொதுமக்களுக்கு இடையூறாக வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதை வச்சு நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள், நீங்கள் தயவுசெய்து அரசியல் பேசுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் அதை வரவேற்கிறோம். எல்லாருமே ஏன்னா அரசியல் புரிதலோட பார்க்குறீங்க. இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எல்லா நியூஸையும் பார்த்துட்டு எல்லாம் அரசியல் பேசுறது எங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்றதுனால தான் இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இங்கே டிவிகேவை எதிர்க்கணும், இல்லை திரு விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்றது இங்கே யாருக்குமே நோக்கம் இல்லை. ஏன்னா நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, திரு விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் இல்லை, அவர் அரசியல் வந்துட்டார். இப்போது எல்லா மக்களுக்குமான தலைவராக முதல்ல அவர் மாறி இருக்கார். ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க அப்படின்லாம் யாருமே, அந்த ஓட்டு போட்டவங்களுக்கான மட்டும்தான் தலைவராக இருப்பார் அப்படிலாம் கிடையாது. ஓட்டு போடாத மக்களுக்கும் இன்றைக்கி அவர் தான் தலைவர். ஸோ இப்போ எல்லாரை பற்றியுமே திங்க் பண்ணி அவர் மொத்தமாக செய்ய வேண்டியது அவரோட கடமை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கேல கேள்வி கேட்கல, டிஎம்கேல கேள்வி கேட்கல அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. டிஎம்கேவை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, டிஎம்கே சரியில்லை, மற்றது எதுவுமே சரியில்லைன்றதுனால தான் இந்த ஆட்சியில் நீங்கள் அதுவும் இல்லாமல் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்றதே உங்களுக்கே நல்லா தெரியும். அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு மக்கள் மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் திரும்பவும் பழசை பற்றியே பேசிட்டு அவங்க பண்ணதையே நீங்கள் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இது நீங்கள் அன்பால் பேசுகிறீங்களா எப்படின்னு தெரியல. நீங்கள் திரும்பவும் உங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இதை செய்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து பொதுமக்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களே வந்து என்ன இது, இவங்க வந்து ஒரு 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 கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. சிம்பிள், நீங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக அதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் பேசுகிறது வந்து இது எல்லாருக்குமே தப்பாக தான் போய் சேரும். தப்பான ஒரு முடிவாக தான் இருக்கும். நீங்கள் வாங்க, வந்து அரசியல் பேசுங்க. நீங்கள் பண்ணுறதும் நீங்கள் பேசுகிறது இது எல்லாமே எங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கருத்தை வந்து முன்வைங்க. அசிங்கமாக பேசுகிறதோ, தவறுதலாக பேசுகிறதோ, நீங்கள் தவறாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து ஃபஸ்ட்டு தட்டி கேளுங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேக் ஐடி இருக்குது. தப்பாக நிறைய பேர் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்குள்ளே வந்து தப்பாக நிறைய விஷயங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கும் நல்லா தெரியும். யாராவது தவறுதலாக கேள்வி கேட்கும் போதோ, யாராவது தவறாக பேசினாலும் நீங்கள் தட்டி கேளுங்க, பேசுங்க. கருத்தியல் ரீதியாக நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அசிங்கமாக பேசிக்கிறது அரசியல் கிடையாது. அசிங்கமாக பேசுகிறதும் ப்ளஸ் அது எல்லாம் பண்ணுறதும் தான் இங்கே அரசியல் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தயவு செய்து கேள்வி கேளுங்க. பொதுமக்களாக நீங்களும் கேள்வி கேளுங்க. நீங்கள் ரசிகர்களாக நீங்களும் கேள்வி கேளுங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். தப்புனா தப்பு தான், அது யார் பண்ணாலும் தப்பு தான்.